உங்களுக்கு நல்லா தெரியும் பதில் வரணும்னா கிருபை தான்னு. உங்களுக்கு நல்லா தெரியும் சுகத்தோடு இருக்கணும்னா கிருபை தான்னு. உங்களுக்கு நல்லா தெரியும் நிர்மூலமாகாம இருக்கணும்னா அதுக்கு கிருபை தான்னு. உங்களுக்கு நல்லா தெரியும் ஜெபம் பண்ணும் போது பக்கத்துல எதை தேடுவாங்க? கிருபையை தேடுவாங்கன்னு. இவ்வளவு நல்லா கிருபையை பத்தி தெரிஞ்ச நீங்க உங்க கிருபையை கொஞ்சமாக்காம தேவ சமூகத்துல இருந்து தாழ்த்தி உங்க கிருபை அதிகமாக்குனீங்க. நீங்க நம்ம வந்திருக்கோம் பாத்தீங்களா? எதுக்கு வந்திருக்கோம்? ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை தேடி நாங்க வந்திருக்கிறோம். உடனே கர்த்தர் சொல்லுவாரு, எத்தனை பேர் தேடாம என்னால முடியும்னு சொல்லும் போது இவன் மட்டும் என்னால முடியாது ராஜான்னு வந்திருக்கான் பாத்தீங்களா? இப்ப அவன் எப்படி நடந்துக்கிட்டான் சொல்லுங்க? தாழ்த்தி நடந்து. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் நமக்கு தெரியும். ஆனா எது தெரியலன்னா எது தாழ்மைன்னு தெரியல. எத்தனை பேருக்கு தெரியும் நம்மை வாழ வைக்கிறது கர்த்தருடைய கிருபை என்று? தெரியுமா உங்களுக்கு? அப்ப நான் கேட்கும் போது நீங்க சொல்லுவீங்களா? நீங்க நிற்பது அப்படிங்க நான் சொல்லுவேன். நீங்க சொல்லணும், ஆமா கர்த்தருடைய கிருபை. ஆமா, நிர்மூலமாகாது இருப்பது. ஆமா, நீங்க வாழ்வது, நீங்க பாடுனது காணாது சத்தமா நீங்க பாட போவது, உங்க வாழ்க்கையை உயர்த்துவது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆமா உங்களுடைய சரீரத்திற்கு, உங்களுடைய சுகத்திற்கு. நேற்று நல்லா தூங்குனீங்களா? ஆமா, நீங்க தூங்குனதுக்கு தூங்கியே போயிட்டாங்க நிறைய பேர். ஆமா, எத்தனை பேர் எந்திரிச்சிங்க சொல்லுங்க? எத்தனை பேர் சொல்லுங்க? எழுந்தது, சாப்பிட்டது, செமிச்சது, நான் சுவாசிப்பது, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருவது, நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடக்க போறது, உங்க நீதியிலையா பதில் வரப்போகுது, உங்க நன்மைகள் அமைய போகுது, எங்கள் எதிர்காலம் ஆச்சரியமாக அழகாக அமைய போகுது. உங்க நீதியிலையா? எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது? எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தருடைய கிருபையின் மேன்மை? அந்த கிருபை இல்லைன்னா நம்மளால ஒன்றும் இல்லை. நான் நிற்பது கிருபை. ஆமா, நான் நடப்பது, கரங்களை அசைப்பது கூட நான் அசைறேன்னா அது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேருக்கு அந்த கிருபையின் மேன்மை தெரியும்? எத்தனை பேர் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற விதம் தெரியும்? காலையிலே அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலம் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம். தலைக்கல் அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக. தலைக்கல் என்றால் இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷன் வாயை திறந்து ஜீசஸ் இயேசுன்னு சொல்லும்போது அங்கிருந்து கிருபை உண்டாவதாக. அதனாலதான் உங்களை வந்து சொல்லுவோம், ஜீசஸ் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஜீசஸ் சொல்லுங்க. உடனே உங்களை பார்த்து சொல்றாங்க கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. காலைதோறுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்ப கிருபை எப்படி இருக்கு சொல்லுங்க? புதிய கிருபைகள் வரும், பரிபூர்ண கிருபைகள் வரும். தாவீது சொல்ற அதிசயமான கிருபை. அப்ப கிருபைன்னா உங்களுக்கு ஓரளவு தெரியும், அது என்னென்ன செய்யும் தெரியும், அதோட மேன்மை தெரியும், அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் தெரியும். ஆனா இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஆமா ஆரம்ப ஊழியத்தில் யூத் ஃபார் கிரைஸ்ட்ங்கிற ஊழியத்தில் இருந்தேன். அப்போ அங்கங்கே ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அப்பவும் கர்த்தர் பேசுவார். பேசுகிறதெல்லாம் எழுதி வச்சுக்கிடுவேன். ஏதாவது பேப்பரில் டிக்கெட்டில் எழுதி வச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்தி கொடுப்பேன். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். உட்காந்துலாம் தியானிக்க நேரம் இருக்காது. அப்புறம் முழு நேரம் சபை ஊழியத்துக்கு வந்தப்போ உட்காந்து ஆமாம் ஒரு வாரம் ஃபுல்லாக தியானித்து கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் போதிச்சேன். ஆனால் இந்த பில்டிங் ப்ராஜெக்டுகளை அது திரும்பவும் ஆமாம் தண்ணி ஊற்றும் போது, வேலை நடக்கும்போது, சிமெண்ட் இறங்கும் போதுன்னு அந்த பாயிண்டெல்லாம் பேசுகிறேன். ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஆராதனையில் உட்கார்ந்து ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அது கர்த்தருடைய கிருபை குறித்த செய்தி. இந்த இவ்வளவு மேலான கிருபையை
அதிகமாக்குறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு விரும்பினேன். எல்லாம் அந்த கிருபை தான். நமக்கு பதில் வந்து அந்த கிருபை, நன்மை நடந்தா அந்த கிருபை, வாழ வச்சா அந்த கிருபை, நிர்மூலமாகாம இருக்குன்னா அந்த கிருபை, தூங்குறது கிருபை, எழும்புறது கிருபைனா அந்த கிருபை இவ்வளவு செய்தா, ஊழியத்துக்கு குடும்பத்துக்குன்னு இவ்வளவு செஞ்சா, அப்ப இந்த கிருபையை இன்னும் நம்ம வாழ்க்கையில அதிகமாக்குற ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கணும். நம்ம வாழ்க்கையில அந்த கிருபையை சொல்லுங்க அதிகமாக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, அதிகமாக்குற வழியை கண்டுபிடிச்சு இன்னைக்கு சொல்ல போறேன். எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. கிருபையை அதிகமாக்குறது. அவர் அதிகமான, சார் கொஞ்சம் கிருபை ஓரளவு உயர்வை தந்திருக்கணும், அதிகமான கிருபை எத்தனை பேர் நம்புறீங்க? அதிகமான உயர்வை தரும் நம்புறீங்கல்ல? இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறாரே என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை வாசித்த உடனே அதிகமான கிருபையை, உங்க வாழ்க்கையில் இருக்க கிருபை அதிகமாக்குறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு மனுஷன் தாழ்மையா இருந்தா அவன் வாழ்க்கையில கிருபை அதிகமாகும். எல்லாரும் சொல்லுங்க, தாழ்மை தான் கிருபையை அதிகமாக்குறதுக்கான வழி. மறுபடியும் சொல்லுங்க, தாழ்மை தான் கிருபையை அதிகமாக்குறது. கிருபை அதிகமாகணும் என்ன வேணும்? கிருபை அதிகமாக்கணும் என்ன வேணும்? இதைத்தான் ஒரு வாரம் உட்காந்து கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப மேட்ரு என்னன்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் நமக்கு தெரியும். ஆனா எது தெரியலன்னா, எது தாழ்மைன்னு தெரியல. நான் பேசுறது புரியுதா? தாழ்மையா இருந்தா கிருபை இருக்குங்க, கிருபை அதிகமாகுங்க, இந்த வசனம் போட்டிருக்குங்க. ஆனா எது தாழ்மை, அந்த தாழ்மையா எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா தாழ்மைன்னு உலகம் ஒன்று சொல்லுது பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? தாழ்மா நினைச்சிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் வாங்க போறீங்க? இந்த வேதத்தில் ஒரு தாழ்மைன்னு எழுதி இருக்குது. இன்னைக்கு அதை ஆவியானவர் கற்றுத்தர போகிறார். அந்த தாழ்மையை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற கிருபை அதிகமாகும், உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற கிருபை அதிகமாகும். உங்க அக்கௌண்ட்ல பணம் அதிகமாகுதோ இல்லையோ, உங்க பேங்க் பேலன்ஸ் குறைவா இருக்கலாம், ஆனா உங்க கிருபை, சொல்லுங்க, உங்க கிருபை பேலன்ஸ் குறைவா இருக்க கூடாது. அதான் தாவீது சொல்றான், ஜெபத்தை தள்ளாமலும் கிருபையை என்னை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல தேவன்கிட்ட வந்து நிப்பீங்க, அது சுகத்திற்கோ ஏதோ ஒரு காரியத்துக்கோ தேவைக்கு வந்து நிற்கும் போது பரலோகம் எதை தேடும்னா, அவன் பக்கத்துல என்ன இருக்கா? கிருபை இருக்கான்னு தேடும். சில வந்து ஜெபிக்க வரும்போது அப்படி நாங்க தேடுவோம், அவன் பக்கத்துல அவனுக்கு என்ன இருக்கா? கிருபை இருக்கான்னு பார்த்தா கிருபை அவனுக்கு 0 பேலன்ஸ்ல இருக்கு. எப்பா கிருபை இல்லையா? வேதம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நான் வந்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்தா கிருபை அப்படி பீக்ல அடிச்சு தூக்கி நிக்குது. அந்த கிருபை அவனை வாழ வைக்குது. அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கும் போது உங்க பேலன்ஸ், சொல்லுங்க, கிருபையின் பேலன்ஸ் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, அதிகமா இருக்கணும், அதிகமா இருக்கணும், அதிகமா இருக்கணும். அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு கிருபை கொடுக்காம இருக்கிறது இல்ல. ஒருவேளை அவன் 0 இருக்கானா, அவன் கிருபையை வேஸ்ட் பண்ணிட்டான். கிருபையை வேஸ்ட் பண்ணலாம். ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, கிருபை என்ன செய்யலாம்? சொல்லுங்க, வேஸ்ட் பண்ணலாம். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல அவன் வேற எங்கேயும் ரிலீஸ் பண்ணி ஏதோ 0 ஆக்கி விட்டான். அதை இப்போ நம்ம தியானிக்கிறது இல்லை. நம்ம மேல கர்த்தருடைய கிருபை இருக்குது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை என் மேல இருக்குது, இதை நான் நம்புறேன். ஆமா, எனக்கு என்ன இருக்கு? சொல்லுங்க, கிருபை இருக்கு. இப்போ நான் அந்த கிருபையை, இருக்கிற கிருபையை பேசல, இருக்கிற கிருபையை இன்னும் 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 அதிகமாக்க. அப்போ தாழ்மையா இருந்தா கிருபைனா எப்படி தாழ்மையா இருக்கிறது? சொல்லுங்க, எப்படி தாழ்மையா இருக்கிறது? வேதத்துல தான் தேடணும். தாழ்மன் என்ன கூட உலகத்துல தேடக்கூடாது. எதுல தேடணும்? சொல்லுங்க, வேதத்துல தேடணும். பழைய ஏற்பாட்டில் நான் தேடினப்போ தேவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. அது யாரை குறித்து வந்துச்சுன்னா, ஆகாப் என்கிற ராஜாவை குறித்து. இந்த ஆகாப் ராஜா ஒரு மோசமான ராஜாங்க. வேகமாக கதையை சொல்றேன். அவருடைய மனைவி எசபேல் வந்து அதுக்கு மேலே, இவன் அந்த எசபேலுடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா ஆகாப் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சான்.
இவன் நாட்கள்ல தான் எலியா என்கிற வல்லமையான தீர்க்கதரிசி ஊழியம் செஞ்சான். இவன் பண்ண கூத்துனால தான் வானத்தை இவன் என்ன செஞ்சான், அடைச்சான். மழை பெய்யல, தேசத்துல பஞ்சம் வந்தது. எல்லாம் யாருடைய நாட்கள்ல? இந்த ஆகாப்புடைய நாட்கள்ல. திரும்ப மழை பெஞ்சது, வானத்துல இருந்து அக்கினி இறங்கினது. இதெல்லாம் யாருடைய நாட்கள்ல? ஆகாப்புடைய நாட்கள்ல. இவன் என்னதான் ஆண்டோடைய வல்லமையை பார்த்தாலும் ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் செஞ்சான். அதனால ஒரு விஷயத்துல அந்த பக்கத்து அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய நிலத்தை வாங்கணும்னு, திராட்சை தோட்டத்தை வாங்கணும்னு அவனை பொய்யா குற்றம் சாட்டி அவனை கொன்னுட்டான். இப்படி பல காரியங்களை செஞ்சதுனால ஏலியா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, ஆகாப்பே நல்லா கவனிச்சுக்கோ, நல்ல மோசமான வாழ்க்கை வாழ்ந்த, எசபேலுடைய வார்த்தையை கேட்டு விற்று போட்ட ஒரு ராஜா போல, ஒரு ராஜா, மோசமான ராஜா, உன்னை மாதிரி எவனும் கிடையாது. அதனால கர்த்தர் சொல்றாருன்னா, உன் வீட்டில் இருக்கிற நாய் முதற்கொண்டு அத்தனையும் கர்த்தர் கொல்ல போறார். உன் சந்ததியில ஊருக்குள்ள சாகிறவன நாய் தின்னும், வெளியே சாகிறவன ஆகாயத்து பறவைகள் தின்னும். இது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு யார் சொல்லிட்டா? எலியா சொல்லிட்டார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே, இவ்வளவு நாள் ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செஞ்சவன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன செஞ்சானா, தன் ராஜ வஸ்திரத்தை கிழித்து ரெட்டு என்கிற சணல் வஸ்திரத்தை உடுத்திட்டு தலை மேல சாம்பல் அள்ளி போட்டு உபவாசத்தோடு உட்கார்ந்துட்டான். உடனே கர்த்தர் எலியாட்ட சொன்னாரு, எலியாவே, ஆகாப் 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 தன்னை சொல்லுங்க தாழ்த்தினதை கண்டாயா? கவனிக்கிறீங்களா? இப்போதான் கர்த்தர் வாயிலிருந்து வந்தது. என்ன வந்து எப்படி எப்படி நடந்துக்கிட்டான்? தாழ்மையா. அப்போ தாழ்மைனா என்ன பழைய ஏற்பாட்டில்? சொல்லுங்க சொல்லுங்க. வஸ்திரத்தை கிழிக்கிறது, சாம்பலை தூக்கி தலையில போடுறது, ஃபாஸ்டிங்ல சொல்லுங்க உட்கார்றது. நீங்க அப்படி உட்கார்ந்தாதான் இப்ப என்ன கிடைக்கும்? இதே போல யோசியா என்கிற ராஜா, கவனிங்க, உட்கார்ந்துராதீங்க, பாதியில மெசேஜ் கேட்டுட்டு உட்கார்ந்துராதீங்க, மெசேஜ் முடிச்சிடுறேன். யோசியா என்கிற ராஜா, 8 வயசுல ராஜா அவனை பார்த்தீங்களா? அந்த ராஜா அவன் ஆலயத்தை பழுது பார்க்கும் போது அப்போதான் நம்ம பாஷையில பைபிளை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அது வரைக்கும் பைபிளே தொலைச்சிட்டாங்க. ஆலயத்தை அண்டர் கிரவுண்ட்ல கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு வாசித்த உடனே இப்படிலாம் வாழணும் வாசித்த உடனே இவன் அதை பார்த்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு சொல்லியே தரலையன்னு வஸ்திரத்தை நெஞ்சான், கிழிச்சான். அவனை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. இவன் என்ன செஞ்சான் சொல்லுங்க? அந்த வார்த்தையை கேட்ட உடனே தன்னை தாழ்த்தினான். அப்போ வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் ஓடி வந்து கிடப்பது தான் பழைய ஏற்பாட்டின் சொல்லுங்க தாழ்மை. அதனால என்ன பண்ணாங்க? தாழ்த்தணும் அப்படின்னா நேரம் என்ன கிழிக்க ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க. ஆமா, டக்கு டக்குன்னு வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ஆண்டவரே அப்படின்னு உட்காந்துட்டாங்க. கர்த்தர் பார்த்தாரு, டேய் நீங்க வந்து உண்மையாவே வஸ்திரத்தை நினைச்சல, நீங்க கிழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒன்னும் கிழிக்க வேண்டாம் அப்படின்றோம்ல. அவர் சொல்ல, நீ கிழிக்கணும்னு நினைச்சேனா வஸ்திரத்தல்ல, சொல்லுங்க உங்கள் இருதயங்களை கிழித்து என்னிடமாய் திரும்புங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டு தாழ்மை என்பது அது வஸ்திரத்தை கிழித்தது, அந்த மேலான காரியங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷன் தன்னை சொல்லுங்க தாழ்த்துகிறது என்பது தேவ சமூகத்துக்கு அவன் வந்தால் கர்த்தருடைய பரலோக கணக்கில் அவன் தன்னை தாழ்த்தினதாக கணக்கிடப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? மொதல் பாயிண்ட், தாழ்மை என்றால் என்ன? ஒரு மனுஷன் சொல்லுங்க, ஒரு மனுஷன், ராஜ மனுஷன், சிங்காசனத்தில் இருக்கிற மனுஷன் தான் பொசிஷனை விட்டுட்டு இது இனி வேலைக்கு ஆகாது, அவர்தான் எனக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துக்கு வருவதுதான். அப்ப தாழ்மை என்றால் என்ன சொல்லுங்க? தேவ சமூகத்துக்கு வருவது, தேவனை தேடுவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அதுதான் சொல்லுங்க தாழ்மை. தான் பொசிஷன்ல இருந்து ஒருத்தன் இறங்குறானா அதான் சொல்லுங்க தாழ்மை. இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்களா? எதுக்கு வந்திருக்கோம்? ஆண்டவரே நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். உடனே கர்த்தர் சொல்லுவார், எத்தனை பேர் தேடாம என்னால் முடியும்னு சொல்லும்போது இவன் மட்டும் என்னால் முடியாது ராஜான்னு வந்திருக்கான் பார்த்தீங்களா? இப்போ அவன் எப்படி நடந்துக்கிட்டான் சொல்லுங்க? தாழ்த்தி நடந்துக்கிட்டான், தாழ்மையா இருக்கான். அப்போ தேடி வர்றதே தாழ்மை, சமூகத்துக்கு வர்றது தான் சொல்லுங்க தாழ்மை. யோசியா, தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கா, இந்த வார்த்தை இப்படி நடக்கலையே அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எப்படி நினைச்சிட்டீங்க சொல்லுங்க? உங்களை
தாழ்த்திட்டீங்க. இந்த வார்த்தையின்படி என்னால சொல்லுங்க நடக்கலையே, என்னால நடக்க முடியலையாப்பா, இந்த வார்த்தை இப்படி சொல்றது என்னால் நடக்க முடியலையே அப்படிங்கும்போது நீங்க என்ன செய்றீங்க? உங்களை தாழ்த்து. சரி, பழைய ஏற்பாட்டு தாழ்மை வெளியரங்கமா இருந்தது. அதுல இருந்து நம்ம மேலோட்டமான காரியங்களை விட்டுட்டு ஆழமான காரியங்களை எடுத்துட்டோம். அவன் தாழ்த்தின ஆகாப் தாழ்த்தின உடனே கர்த்தர் சொன்னாரு, சரி இதை உன் நாட்களில் செய்ய மாட்டேன், உன் சந்ததி நாட்கள் ஆனால் கண்டிப்பாக நடக்கும். நீ தாழ்த்திட்ட, ஆனால் நீ செஞ்சதுக்கு உன் சந்ததியில் நடக்கும், உன் நாட்களில் செய்ய மாட்டேன்னு அவனுக்கு கொஞ்சம் கிருபையை கொடுத்தாரு. அப்போ எங்கெல்லாம் தங்களை தாழ்த்தி அப்படி வந்து உட்கார்ந்தாங்களோ அவங்களுக்குலாம் என்ன கொடுத்தது பரலோகம் என்ன கொடுத்தது சொல்லுங்க? கிருபையை கொடுத்தது. இன்னைக்கு நீங்கள் காலையில் அப்படி தாழ்த்தி வந்தீங்கன்னா உங்கள் மேலே என்ன இருக்குது சொல்லுங்க? கிருபை. அப்போ தேவ சமூகத்துக்கு வருவது, தேடுவது, கீழ்ப்படிவது தான் சொல்லுங்க தாழ்மை. அதுதான் என்ன சொல்லுங்க? தாழ்மை. சரி, நேரம் புதிய ஏற்பாட்டுக்கு போயிடும். புதிய ஏற்பாட்டில் யாராவது தாழ்த்திருக்காங்களா? ஏன்னா வேதம் தான் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது இந்த தாழ்மையை தியானிச்சா இயேசு கிறிஸ்துவை விட தன்னை தாழ்த்தினது சொல்லுங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் ராஜாதி ராஜா, சர்வ லோக நியாயாதிபதி, பெரிய தேவன். வேதம் சொல்லுகிறது பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தேவன் மனுஷனானார்ல. தேவன் சொல்லுங்க மனுஷனானார்ல. இந்த மனுஷன் என்பது ஒரு அடிமையின் சாயல்ல, தான் பொசிஷனை விட்டு இறங்கினார்ல. அதுதான் சொல்லுங்க தாழ்மை. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? இயேசுதான் அப்படி நடந்தார். தான் பொசிஷனை விட்டு இறங்கினதுல ராஜாக்களை தியானிச்சோம். ஆனா இருக்கிற பொசிஷன்ல மேலான ஸ்தானத்தை விட்டு கர்த்தர் இறங்கினார்ல. அதுதான் தாழ்மை. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க, தாழ்மைனா என்ன? உங்களை தேவன் நல்லா ஆசீர்வதிச்சு உயர்த்தி வச்சிருக்கலாம், நல்ல வேலையில் உட்கார வச்சிருக்கலாம், நல்ல படிப்பு படிச்சிருக்கலாம், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த 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 சீட்டை விட்டுட்டு நீங்க சொல்லுங்க இறங்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி வந்துட்டீங்கன்னு அர்த்தம் சொல்லுங்க. ஆனா சில பேர் வரவே மாட்டாங்களே. நான் யாருன்னு தெரியுமா, என் பின்னணி என்னன்னு தெரியுமா, படிப்பு என்னன்னு தெரியுமா அப்படின்னு அவன் எப்படி இருக்கான்னு அர்த்தம். பெருமையா, சார் நமக்கு கொடுத்ததெல்லாம் அவர் கொடுத்தது. அந்த ஸ்தானத்தை விட்டு பரவாயில்லன்னு குமாரனாய கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இறங்கினார். அவர் இறங்கி வந்த பொழுது மனுஷ சாயலானார். அவர் பிறந்தது சொல்லுங்க, பிறக்க தெரிந்தெடுத்தது, அவர் ஊழியம் செஞ்சது எல்லாமே அவருக்கு உள்ள ஒண்ணு வேலை செஞ்சுட்டே இருந்தது. என்ன செஞ்சுட்டே இருந்தது சொல்லுங்க? கிருபையை அதிகமாக்குற ஒரு வழி என்ன இருந்தது சொல்லுங்க? தாழ்மை. நம்ம தியானிக்கிறோம், நம்மை ஐஸ்வர்யவனாக்கும்படிக்கு அவர் சிலுவையில் நம் நிமித்தம் சொல்லுங்க தரித்திரார். அவர் ஐஸ்வர்யவானவர் தான், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் தான், ஆனால் சொல்லுங்க தாழ்த்துறார். பிறந்ததுல ஊழியம் செஞ்சதுல வேதம் சொல்லுது அவர் தாழ்த்தினது எவ்வளவு தூரம்னா சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், அவர் மனுஷ சாயலானார். அவர் வந்தப்பவும் தாழ்த்தினார். அவர் ஊழியம் செஞ்சப்போ ஏச்சையும் பேச்சையும் வாங்கினார். அவர் சிலுவையில் தொங்கினப்போ ஏச்சையும் பேச்சையும் வாங்கினார். இதெல்லாம் அவர் என்ன எப்படி ஏற்றுக்கொண்டார்னா, நான் இந்த அடிமையின் ஜனங்கள், அடிமையின் ரூபம் இந்த மனுஷர்களுக்கு என்னைய விட்டு கொடுக்குறேன் அப்படின்னார். மூணாவது பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. முதல் சொன்னேன், தேவனை தேடுவது தான் தாழ்மை, தேவ சமூகத்துக்கு வருவது தான் தாழ்மை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் தாழ்மை. ரெண்டாவது சொன்ன உங்க பொசிஷனை விட்டு சொல்லுங்க இறங்குவது தான் தாழ்மை. மூணாவது உங்களை ஏசுகிறவர்களும் பேசுகிறவர்களும் குறை சொல்லுகிறவர்களும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களுக்கும் மத்தியில ஆமாங்க பரவாயில்லங்க அப்படின்னு நீங்க அவர்களுக்கு எதிர்த்து நிற்காம பொறுத்து கொண்டீங்கன்னா பரலோகம் சொல்லும் எவ்வளவு எப்படி இருக்கிறான் பாரு. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து குறை உள்ளவரா பூர்ணம் உள்ளவரா? நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து குறை உள்ளவரா? பூர்ணமானவர் இல்ல, இயேசு கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளவர். ஓ, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளவர். சொல்லுங்க, பரிபூர்ணம் உள்ளவர். அவரை ட்ரெஸ்ல குறை கண்டுபிடிச்சிருவீங்களா? அவர் ஹேர் ஸ்டைல நீங்க குறை கண்டுபிடிச்சிருவீங்களா? அவர் நடக்கிறதுல நீங்க குறை கண்டுபிடிச்சிருவீங்களா? அவருடைய பிரசங்கத்தில் குறை கண்டுபிடிச்சிருவீங்களா?
சொல்லுங்க, தலையாட்டாம இருக்கிறீங்களா? என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என்ன அவர் ஊழியத்தில் குறை கண்டுபிடிச்சிருவீங்களா? நீங்க கண்டே பிடிக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் பர்ஃபெக்டான பரிபூர்ணமான ஒருவர் இருப்பார் என்றால், ஒருவர் வாழ்ந்தார் என்றால் அவர் சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சொல்லுங்க, அவர் பரிபூர்ணம் உள்ளவ. எல்லாம் சொல்லுங்க, அவர் பரிபூர்ணம் உள்ளவ. சரி, பரிபூர்ணம் உள்ளவர் வாழ்ந்தப்போ அவரை குறை சொன்னாங்களா? குற்றம் கண்டுபிடிச்சாங்களா? அப்போ இந்த பயலுக பரிபூர்ணத்தையும் குறை சொல்லக்கூடியவர்கள். போதோ, மனசுக்குள்ள போகுதோ? சொல்லுங்க. குறை உள்ளவர்களிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் மட்டுமல்ல, குறையே இல்லாத ஒரு மனுஷனையும் பார்த்து நீர் போஜன பிரியன் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிடும்போது அவரை பத்தி குறை சொன்னாங்க. அவர் பிசாசு துரத்திட்டு இருக்கும்போது அவரை பார்த்து குறை சொன்னாங்க. நீங்க பெயல்செபூல், பிசாசுகளின் தலைவன் பேரு பெயல்செபூல், அவனுக்கு உங்களுக்கு ஏதோ டீல் இருக்கு. அதான் அவன் பவர்ல நீங்க என்ன துரத்துறீங்க? அவர் பிரசங்கம் பண்ணும் போது அவரை குறை சொன்னாங்க. புரியுதா? அவர் ஊழியம் செய்யும் போது குறை சொன்னாங்க. அவர் முடவனை சுகமாக்கும் போது என்ன செஞ்சாங்க? குறை சொன்னாங்க. சூம்பனை கை உருப்படிவனை நேரக்கிற போதும் என்ன செஞ்சாங்க? குறை சொன்னாங்க. அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருந்தப்போ என்ன செஞ்சாங்க? குறை சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து நினைச்சாருன்னா, டே அயோக்கிய பயலுகளா, உங்க வண்டவாளத்தெல்லாம் இப்போ நான் எங்க ஏத்துறேன். அவர் நினைச்சு அவர் ஏத்தினார் அவர் இடத்துல. உங்களில் பாவம் இல்லாத இருக்கிறவன் எவனோ அவன். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி தரையில் எழுதினார். தரையில் இப்படியே எழுதிட்டே இருந்தார்ல. அவர் எல்லாரும் ஆண்டவரே இவரை கல்லறியும், இவளை கல்லறி அப்படின்னா அவர் பாட்டு இணைஞ்சிட்டே இருந்தாராம். சொல்லுங்க. ஒரு வேத வல்லர் என்ன சொன்னாராம்? அவள்கிட்ட பாவம் செஞ்சு அத்தனை பேரை எழுதிட்டே இருந்தாராம். ஆமா, வரிசை அத்தனை பேர் எழுதிட்டாரா? சொல்லுங்க சார். அவர் நினைச்சார்னா ஒவ்வொரு மனுஷனுடைய குறைவுகளையும் அப்படியே திரையில போட்டு அவர்களுக்கு முன்பாக சொல்லுங்க காண்பித்திருக்க முடியும். ஆனாலும் அவன் என்னதான் குறை சொன்னாலும், என்னதான் குற்றம் கண்டுபிடிச்சாலும் அவர் பொறுத்து கொண்டார்னா அதுக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னா தாழ்த்துறார். பேசிக்கோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டாபிக்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில சில பேர் குற்றம் கண்டுபிடித்து உங்கள் குற்றங்களை சொல்வார்கள் என்றால், நீங்கள் முதல்ல அதுக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா நீங்க எப்படியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம்? எப்படி இருக்கிறீங்க அர்த்தம்? சொல்லுங்க. பெருமையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா என்னைய நீ என்ன சரியா? என்னைய நீ கரெக்ட் பண்றியா? சொல்லுங்க. என்னைய நீ சத்தம் வராத. என்னைய நீ கரெக்ட் பண்றியா? மிகப்பெரிய ஊழியர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவருடைய ஊழியத்தை குறித்து விமர்சனங்கள் வந்த பொழுது அவருக்கு அப்படியே கோபம் வந்துதான். கோபம் வந்து பரிசுத்தாவின்னு சொன்னாராம், ஏப்பா இவ்வளோ கோபம் வருது, ஏன் உன் ஊழியத்தில் குறையே? சொல்லுங்க. இல்லையோ? இல்லை ஆண்டவரே இருக்கு, ஆனா அவன் சொல்றது என்னால. நீ எவன் சொன்னாலும் உன் மனசுல பரவாயில்லங்க, பரிபூர்ணமுள்ளர் அவர் தாங்க, நான் குறை உள்ளவன் தாங்கன்னு நீங்க சொல்ல பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜகன்னு எது அதிகமாகுதுன்னா கிருபை அதிகமாகுது. ஏனென்றால் நீங்கள் அவருடைய ஏச்சையும் பேச்சையும் பொறுத்து கொண்டீர்கள். நீங்கள் பொறுக்க முடியலன்னா உங்களுக்குள்ள பெருமை இருக்கு. உங்களால பொறுக்க முடிஞ்சுனா நீங்க உங்களை சொல்லுங்க தாழ்த்து. குறையே இல்லாட்டாலும் குமாரனாகிய கிறிஸ்து சொல்லுங்க தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். இதான் ரொம்ப முக்கியம். தேவனை தேடிடலாம் தாழ்மையை பெற்றுக்கொள்ள. அடுத்தது பொசிஷன்ல விட்டு சில பேரால் இறங்க முடியாது, சில பேரால் இறங்கிடலாம். மூணாவது இதுதான் ரொம்ப 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 சொல்லுங்க கஷ்டமான காரியம். ஏன்னா நாம குறை சொல்ற குற்றம் கண்டுபிடிக்கிற ஆளு எலியா மாதிரி 40 நாள் ஓரேப்ல இருந்து இறங்கி வந்து மகனே அப்படின்னு சொன்னா, ஆமாங்கய்யா சொல்லுங்கய்யா. ஏன்னா தலைவர் எங்க இருந்து இறங்கி வந்திருக்காரு? ஓரேப்ல இருந்து இறங்கி வந்திருக்கிறார். மோசே இங்க இருந்து இறங்கி வந்திருக்காரு. சொல்லுங்க. 40 நாள் தேவ சமூகத்தில் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து மகிமையில தரிசித்துட்டு கீழே இறங்கி வந்து மகளே உன் வாழ்க்கையில் இருக்க குறைவுகளை திருத்திக்கொள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சார் சீனாயிலேருந்து வந்திருக்கிறாரு, ஓரேப்லேருந்து வந்திருக்கிறாரு,
இந்த வார்த்தையை சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ஆண்டவரே, அப்பா, என் வாழ்க்கை ஒரு குறைவுள்ளது தான், என்னை சீர்படுத்த என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் சில பேர் இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தது போல இரவும் பகலும், ஆமாம், KTVலையும் ராஜ் டிவிலையும், ஆமாம், சன் மியூசிக்லையும் மாற்றி மாற்றி உட்கார்ந்து பாடல்களையும் படங்களையும் பார்த்து கொண்டு சபையையும் ஊழியத்தையும் குறை சொல்லுகிறார்கள். இது எப்படி இருக்கு? பேசுறது புரியுதா? இந்த ஊழியத்தில், இந்த பிரசங்கத்தில், இந்த ப்ராஜெக்டில், சார் இங்கேருந்து உரைப்பிலேருந்து வந்தீங்களா? இல்லை, நாங்கள் இப்போ தான் இதுலேருந்து வந்தோம். எதில்? கிளியோபட்ராலேருந்து வந்தோம். இது ஏன் சொல்கிறேன்? அப்படி சொல்றவர்கள் மத்தியிலும் ஆவியானவர் சொல்றாரு, சொல்றவன் சொல்லட்டும், உன் வாழ்க்கையில் குறைவு இருக்குன்னு நீ ஒத்துக்கோ, ஊழியத்தில் குறைவு இருக்குன்னு ஒத்துக்கோ. அப்படின்னா என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம்னா, உன்னை தேவ சமூகத்தில் தர மட்டும் தாழ்த்துற. புரியுதா? இப்படி வரும். இப்படி நாங்கள் வரும்போது கூட அப்படியாங்க, ஆமாங்க, சொல்லுங்க. வாரப்பில் வந்தது போல கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கு நல்லா தெரியும் குமாரனாய கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளவர், ஒரு குற்றம் சாட்டப்படாதவர். ஒரு பாடல் உண்டு, ஒரு குற்றம் கூட சொல்லுங்க செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அந்த தெய்வத்தை குறை சொன்ன பொழுதும் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினதுனால எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமத்தை கிருபை 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 இன்னைக்கு ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த செய்தியை நல்லா உள்வாங்கிக்கோங்க. 3 காரியம் தான் நான் பேச ஆவியானவர் சொன்னார். 1 தேவ சமூகத்தில் வருவது, 1 தேவ சமூகத்தை தேடுவது, 1 இந்த வார்த்தையின்படி என்னால் நடக்க முடியலையே, இந்த வார்த்தையை நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுவது, 2வது உங்களுக்கு கொடுத்த பொசிஷன்ல இருந்து சொல்லுங்க இறங்கி வருவது, இறங்கி வருவது, உங்கள் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருவது. நான் நிறைய பேர் அற்புதங்கள் நடக்காமல் போனதுக்கு காரணத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் தங்கள் ஸ்தானத்தை விடாப்பிடியாக பிடித்திருப்பார்கள். எவ்வளவு ஒரு வருத்தமான காரியம். அவன் மாத்திரம் இறங்கி வருவான் என்றாள். அவன் மாத்திரம் இறங்கி, என் தேவனே, நீர் ஒருவரை தான் என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும்னு அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டுனா பரலோகம் அவனுக்கு இறங்கி வேலை செய்து விடும். ஆனால் அவன் அதை சொல்லுவதே இல்லை. நீர் இல்லைன்னா, அதான் இன்னைக்கு ஆவியானவர் சொன்னார் பார்த்தீங்களா? தாவீது அடிக்கடி சொல்லுவான், நீர் என் தேவன், நீர் என் ரட்சகர் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லிட்டேனால ஒரு இடத்துல வந்து சொல்றாரு. இவன் எப்படி சொல்லுவான்னா, இவன் மாத்திரம் தான் என்னைய பார்த்து நீர் என் தேவன், நீ ரட்சகர் என்று அவன் சொல்லுவான். உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரால் கவனிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இந்த ஆராதனை முடிவில் சொல்ல ஒரு 100 முறையாவது சொல்ல சொன்ன, நீரே என் நம்பிக்கை அப்பா, நீரே என் நம்பிக்கை. உங்க ஸ்தானத்தை தாழ்த்துங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்ல நிறைய பேர் மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, சில பேர் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, சில பேர் புயபலத்தின் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க, சில பேர் தொழில் மேல நம்பிக்கை, சில பேர் எனக்கு என்ன குறை அப்படின்னு நினைப்பான். அதான் பெருமை. இன்னைக்கு ஒரு பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம் ஒரு தாழ்மையை சொல்லி கொடுத்திருக்கல, அது தாழ்மை அல்ல, அது பேரு எளிமை. நாம் எளிமையை தாழ்மை என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அவர் ரொம்ப எளிமையா இருக்கிறாருங்க. எப்படி எளிமை? அவர் ட்ரெஸ்ஸை பாருங்க, ரொம்ப எளிமையா இருக்கும். அவர் செருப்பை பாருங்க, பேரகன் தான் போட்டிருக்கிறார். அவர் வாட்ச் கூட போடல பாருங்க. அவர் ரொம்ப எப்படி இருக்கிறாரு? எளிமையா இருக்கிறார் பாருங்க. நடந்துதான் போறார் பாருங்க. ஆமா, சேர்ல கூட உட்கார மாட்டார், கீழே தான் உட்காருவார் பாருங்க. ஏன்? அவர் எப்படி இருக்கிறாரு? நம்ம தாழ்மையா இருக்கிறாருன்னு சொல்றோம். அவர் தாழ்மையா இல்லை, அவர் எப்படி இருக்கிறாரு? எளிமையா இருக்கிறார். ஏன் நடந்து போறீங்க? பைக் இல்லாதாலும் நடந்து போறேன். ஏன் கீழே உட்காரீங்க? சேர் இல்ல, அதான் கீழே உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படிப்பட்ட எளிமையாய் நடக்கிறவர்களுக்கு கூட உள்ள பெருமை இருக்கு. தாழ்மையை குழப்பிக்கிறாங்க. தாழ்மை பைபிள் சொல்றது மனதில் அளவுல வரணும். என் பொசிஷன் விட்டு நான் இறங்குறேன். விமர்சனங்களும் குறைவுகளும் வரும்பொழுது என்னை நான் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறேன். இத மட்டும் நீங்க இந்த வாரத்துல காதுல கேட்டுட்டு போகாம உங்க லைஃபோட ஃபார்முலாவா இத மாத்திட்டீங்கன்னா, நான் சொல்றேன்,
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபையை அளிக்கிறாரே. இந்த வார்த்தை வருது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். ஓ, எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும் பதில் வரணும்னா கிருபைதான்னு. உங்களுக்கு நல்லா தெரியும் சுகத்தோடு இருக்கணும்னா கிருபைதான்னு. உங்களுக்கு நல்லா தெரியும் நிர்மூலமாகாம இருக்கணும்னா அதுக்கு கிருபைதான்னு. உங்களுக்கு நல்லா தெரியும் ஜெபம் பண்ணும் போது பக்கத்துல எதை தேடுவாங்க? கிருபையை தேடுவாங்கன்னு. இவ்வளவு நல்லா கிருபையை பத்தி தெரிஞ்ச நீங்க உங்க கிருபையை கொஞ்சமாக்காம தேவ சமூகத்துல வந்து தாழ்த்தி உங்க கிருபை அதிகமாக்கினீங்க. எங்களது ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி மற்றும் மாலை 6:30 மணி. எங்களது முகவரி கிரேட் ராக் வர்ஷிப் சென்டர், 6/439 செயின்ட் மேரிஸ் காலனி, முதல் தெரு, தூத்துக்குடி. எங்களது தொலைபேசி எண் 96 29 76 80 79.